ஷே விஷ்ணு பிரமா எல்லாம் கேட்டுக்கோங்கடா. டெல்லியில் சூரியனும் முனியப்பனும் எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிடுவாங்க. இன்று எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே டெல்லியில் எல்லா மொழியும் எல்லா மதமும் எல்லா பேரும் சேட்டை பண்ணுறது பூரா முனியப்பனுக்கும் சூரியனுக்கு தெரியும். இவங்களுக்கு மேலே அப்பாற்பட்ட நீதிமான் நீதி அரசர் கடவுளுக்கு தான் தெரியும். முக்கால் சத்தியம் எங்களுக்கு கூட தெரியாதா விஸ்வபிரமாவுக்கு. எல்லாம் கேட்டுக்கோ. டெல்லி நீதிமன்றத்தில் நீதி ஆட்சியில் உட்கார்ந்தார். இன்றைக்கி உட்கார்ந்து ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பெட்டியை பூரா தோண்டி வெளியே எடுக்கார். தப்புக்காடா கணக்கு நீ ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா ஊடாலப்பட்ட மாநிலம் இலங்கை சுலோன் வரைக்கும் தப்புக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. அதான் கணக்கு. புரியுதா? இப்போ என்ன கணக்கு அப்படின்னா கீழே தப்பிச்சா எப்படி வச்சு வசமாக போகிறதுங்கிற கணக்கு. சாட்டேடியும் முனியப்பன் உடம்பு சூடு கொடுக்கறது. முனியப்பன் சாட்டேடி. சூரியன் உடம்ப மூளையை கசக்கி விடுறது. இவங்க ரெண்டு பேரும் அந்த வேலையை செய்வாங்க மானிட பிறவியை. ஏன்னா சாமி கணக்கு பூரா எல்லா பேருக்கும் தெரியும். சாமின்னா யார், கடவுள்னா யார். இதில் கடவுளுடைய படைகள் பூரா வர வாங்கினவங்க பூரா என்ன செஞ்சாங்க ஆதியில் அந்த கணக்கு தான். இப்போ தான் கைலாசத்தில் உட்காந்து கணக்கு போடுதாரு. எல்லா படைகளும் இப்போ நெரிக்கும். சாட்டியடி ஒரு நாளைக்கு 1 கோடி பேர்த்துக்கு அடி விழும். ஒரு நாளைக்கு 1 கோடி 2 கோடி ஒரு அரை முனியப்ப அடித்து அடி தடுப்பு இருக்கும். பூரா கீழே வாதாட்டங்களுக்கு அடி விழும். வாதாட்டத்துக்கு அடி விழும். தப்பு கணக்கு அந்த பெடிஷன் பேப்பர் போயில அடி விழுந்துடும். அடி விழுந்தவுடனே அவன் வீடு வாசல்லாம் நொறுங்கி போவோம். கந்தல் கோலமாயிரும். தப்பு கணக்கு கொடுக்கல ஆண்டவன் பகவான். சரியா? சட்டத்தில் ஓட்டை இருக்குங்கிற கணக்கில் வச்சு தான் எல்லாவனும் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கான். தப்பு செஞ்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கணக்கு போட்டார். நீதி ஆட்சி நீதி அரசராட்சி. நீதி அரசராட்சி 2 கணக்கில் டெல்லி நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நீதி ஆட்சியில் உட்காந்துட்டார் ஐயா. இராணுவம் உள்ள கணக்கில் நீதி அரசரா நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, விமானப்படை தரப்படை மிலிட்ரி எல்லா கணக்கும் ஒரே கணக்கு தான். அந்த கணக்கில் உட்காந்து 2 கணக்கில் உட்காந்துட்டார். உட்கார்ந்தவுடனே இப்போ எல்லாம் தோண்டி வெளியே எடுக்கல அட்டா முடிக்க போயிடுவான். இப்போ சட்டத்தில் ஓட்டங்கிறது 1 பாயிண்ட் தான் இருக்குது. அந்த 1 பாயிண்ட்டை அடைச்சி முடிச்சாச்சுன்னா முடிஞ்சு வச்சு கணக்கு க்ளோஸ். என்ன கணக்கு தெரியுமா? தப்பு செஞ்சு கணக்கு கீழே எது ஆடுது வழக்காட்டங்கள். அந்த கணக்கை இப்போ இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சுருவார் இன்றைக்கி ஐயா. முக்கால் சத்தியம் தப்பு செய்கிறதுக்கு ஆண்டவன் பகவான் கொடுக்கல. அதான் சொல்லுதான் இல்லை வெளியில் இந்த சேனல் ஓட்டு முத்திரை போடுறேன். ஒரு பக்கம் அரசியல்வாதி சேட்டை பண்ணுதான், பல லட்சம் கோடி பேப்பர் வச்சு விளையாடுதான். ஒரு பக்கம் 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன் ஆடுதான், பூமியை பூரா பாழாக்குதான். ஒரு பக்கம் இவங்களை காப்பாற்றுறதுக்கு வழக்கறிஞர் பூரா தப்பிக்க விட்டு அங்கிட்டு ஒரு பக்கம் ஆடுது. இதில் எல்லா கணக்குலையும் பார்த்து சரிச்சு கோட்டார் ஆண்டுன்னு குழப்பத்தில் உட்கார வச்சுருக்கான் அரசியல்வாதி. ஒரே குழப்பம். டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் குழப்பத்தில் வச்சுருக்கான். அந்த குழப்பத்தை எடுத்து அதான் சொல்லுதான்ல மூதாட்டி, இது இவரால் தான் முடியும், கடவுளால் தான் முடியும், நீதிமானால் தான் முடியும். நீதிமான் வந்துட்டார். ஆனால் விடுவார். குழப்படியில் விட்டு அந்த கணக்கு கேள்வி கேட்கறதுக்கு விடுவார். வரும் வராதில்ல. அது இப்போ பெரிய சிக்கல் வரும். இப்போ 2 கணக்கில் உட்காந்துருக்காரு. இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இப்போ என்ன சிக்கல் வருதுன்னு மட்டும் பார். கால் சத்தியம்.